வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ளார். புதிய ஜனாதிபதிக்கு பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அவர் சுமார் 56 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். காலிமுகத்திடல் பகுதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்தில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தலைமையிலான அரசு அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் தலைமையிலான முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொதுக் கொள்கையோடு செயற்படுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். இதன் பின்னர் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலை நடத்துவதும் அரசு தலைவரை தெரிவு செய்வது மாத்திரம் ஜனநாயகம் அல்ல. எமது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிபாகத்தையும் மதிக்கிறேன். சவால் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியினை பொறுப்பேற்றுள்ளேன். அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம். நாடு என்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது. அனைத்து நாடுகளுடனும் ஒன்றிணைந்து பொதுக் கொள்கையுடன் செயற்படுவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பதவியேற்ற பின்னர் டெல்லி வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய மத்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க சுமார் 56 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றியடைந்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து முதல் ராஜதந்திர சந்திப்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் சந்தோஷா புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யப்பட்டு அனுரகுமாரவை நேற்று இரவு சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதன்போது பதவியேற்ற பின்னர் டெல்லி வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்திய விஜயம் அமையும் என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். இதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாகவும் புதிய அமைச்சரவையை நியமிப்பதற்கான சூழலை உருவாக்குவதாகவும் தினேஷ் குணவர்த்தன தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியலமைப்பின் 47(2) பிரிவின் பிரகாரம் தனது பதவியினை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குணவர்த்தன குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரதமர் பதவி விலகியதை தொடர்ந்து அமைச்சரவை தானாக கலைந்துவிடும். இந்த நிலையில் சுமார் 2 தசாப்தங்களின் பின்னர் முதல் முறையாக பெண் ஒருவர் பிரதமர் பதவிக்கு நியமிக்க வாய்ப்பு உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஹரணி அமர்சூரிய பிரதமராக பதவியேற்பார் என்றும் 4 பேர் இடைக்கால அமைச்சர்களாக ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு 15 அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இடைக்கால அரசாங்கம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தேர்வானதை தொடர்ந்து நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும். விருப்பு வாக்குகளின் இறுதி முடிவுகளின் பின்னர் உரையாற்றிய அனுரகுமார நாடாளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்று சரியாக கூறாத நிலையில் விரைவில் கலைக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். இதற்கமைய நாடு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் செல்லும் என்று உறுதியாகிறது. தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினரான பிமல் ரத்நாயக்கவும் விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார். தேர்தல் கண்காணிப்பாளர்களின் கூற்றுப்படி ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க தனது முந்தைய அறிக்கைகளை பின்பற்றி இந்த வாரம் நாடாளுமன்றத்தை கலைத்தால் தேர்தலுக்கான காலக்கெடு நவம்பர் இறுதியில் இடம்பெறும். முன்னாள் தேர்தல் கண்காணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோனின் கருத்துப்படி சட்ட கட்டமைப்பின் கீழ் எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. அதன்படி நாடாளுமன்ற கலைப்பு செப்டம்பர் 25, 2024 இடம்பெறும். நியமன காலக்கெடு 2024 அக்டோபர் 4ஆம் தேதி அறிவிப்பு வெளியான 10 நாட்களுக்குள் நியமன
நியமனங்களுக்குள் 7 நாள் கால அவகாசம் இருக்கும். தேர்தல் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு 2024 ஆண்டு அக்டோபர் 7ஆம் திகதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நாளாக கலைக்கப்பட்டு 52 முதல் 66 நாட்களுக்குள் தேர்தல் நடத்துவதற்கான சட்டப்பூர்வ தேவையின்படி நவம்பர் 22 மற்றும் நவம்பர் 30ஆம் திகதிகளுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.